பெரும்போகத்தில் நெட் கொள்வனவுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதும், நெட் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோசவிடம் காணப்படும் களஞ்சியங்களை புனரமைப்பதற்கும் முப்படையினரை ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் உரிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் விதம் தொடர்பான பேச்சுவார்த்தை பிரதியமைச்சர் வைத்தியர் சுனில் ரணசிங்க தலைமையில் இடம்பெற்றது. நெட் களஞ்சியங்களை புனர்நிர்மாணம் செய்யும் செயல்பாடுகளை இம்மாத இறுதியில் நிறைவு செய்து அறுவடை மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் நெட் கொள்வனவை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. நெட் சந்தைப்படுத்தல் சபையின் கீழ் 209 களஞ்சியங்களும் சதோசவிடம் 12 களஞ்சியங்களும் காணப்படுகின்றன. நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்கவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கம் நிர்ணய விலையை அறிவித்ததும் உடனடியாக நெட் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பினலந்தவும் அது குறித்து கருத்து வெளியிட்டார். தற்போது பெரும்பாலான இடங்களில் அறுவடை ஆரம்பித்துள்ளது. பெருமளவில் அல்ல. அறுவடை ஆரம்பிக்கும் போது உரிய பிரதேசங்களில் நெட் கொள்வனவை எம்மால் ஆரம்பிக்க முடியும். தர நியமங்களுக்கு அப்பால் எம்மால் களஞ்சியப்படுத்த முடியாது. நெட் தொகையை வர்த்தக செயற்பாடாக பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டால் அவற்றில் ஒரு தொகுதியை விடுவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். களஞ்சியப்படுத்தப்படும் நெல் மக்களுக்குரியது. நெல்லை எமக்கு பெற்றுத் தருமாறு விவசாயிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். தொடர்ந்தும் நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபையின் ஊடாக இதனை முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அது தொடர்பிலேயே கலந்துரையாடப்பட்டது. நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபை அதிகாரியிடமிருந்து ஒரு சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. விரைவில் பயன்பாட்டுக்கு பெறக்கூடிய களஞ்சியங்களை சீர் செய்யுமாறு, களஞ்சியங்களை தூய்மைப்படுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வதற்காக இருந்தால் சிறந்ததென அவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். பிரதி பாதுகாப்பு அமைச்சரோடு கலந்துரையாடி பாதுகாப்பு பிரிவினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கான முறையொன்றை பெற்றுக் கொண்டுள்ளோம். இந்நிலையில் குருநாகல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன நாட்டில் காணப்படும் அரிசி தொடர்பான பேச்சுவார்த்தை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் நிறைவு செய்யப்படும் என குறிப்பிட்டார். நாம் இருப்பது பன்னேகமுவ அரிசி ஆலையை பார்க்கும்போது இங்கு அரிசி ஆலை இல்லை. இந்த அரிசி ஆலையில் உள்ள இயந்திரங்களை களவாடி சென்றிருக்கிறார்கள். சிவப்பு அரிசிக்கான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சிவப்பு அரிசி மாலை 5 மணிக்கு பின்னர் தான் விற்கப்படுகிறது. நுகர்வோர் அதிகார சபையினர் அப்போது வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். எவ்வாறு 5 மணியின் பின்னர் அரிசி கிடைக்கிறது? இதுதான் நிலை. அரசாங்கம் என்ற அடிப்படையில் கடந்த 2 வருடங்களில் 4000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளனர். இதனை நாம் சீர் செய்வோம். விவசாயிகளின் நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்போம். අනිවාර්යයෙන්ම අපි මේ රටේ ගොවි ජනතාවගෙන් ඔබට ඉතාමත්ම සාධාරණ වීවරට මිලක් අපි ලබා දෙනවා.